Hi friends, this is Shamla from DDIS Academy. Do you know series ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். Do you know சீரீஸ்னா புக்கில் ஹிஸ்ட்ரி ஜோகிரஃபியில் இருக்க do you know பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் இதை மட்டும் தனியாக எடுத்து அதை மட்டும் தனியாக டீச் பண்ணலான்ட்டு இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th இந்தியன் பாலிட்டி யூனிட் 1. ஏன் ஃபர்ஸ்ட் பாலிட்டி எடுத்துங்கன்னா ஆல்ரெடி இப்போ பாலிட்டி தான் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாக்ஸை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருந்தேன்னா அவங்க ரிமெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஜோகிரஃபிலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்க அந்த பாக்ஸஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். டு யூ நோ? ஓகே, அந்த பாக்ஸஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, பிரேம் பிஹாரி நரேன் ராய்சாரியா வாஸ் கேலிகிராஃபர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது ஆல்ரெடி பார்த்தோம்னா பிரேம் பிஹாரி ராய்சாரியா இஸ் a calligrapher of Indian Constitution. The original constitution was handwritten by him in the following italic style. யார் வந்து calligraphy Indian Constitutionக்கு? பிரேம் பிஹாரி நரேன் ராய்சாரியா. Okay, next box பாருங்க. 42nd amendment of the constitution is known as mini constitution. இந்த 42nd amendment, already 42nd amendment நான் சொல்லி இந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு அமெண்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு நம்பர் கொடுப்போம்ல, அதுதான் 42nd amendment. 42nd amendment எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்? ரிவைஸ் பண்ணுங்க, ரிமெம்பர் பண்ணுங்க. தட் இஸ் ப்ரிமூவபிள். ப்ரிமூவபிள்ல 3 வேர்டு ஆட் பண்ணும்ல, அந்த 3 வேர்டு ஆட் பண்ணது எப்படி? 42nd amendment. இன்னொரு செகண்ட் டைம் எங்க யூஸ் பண்ணோம் 42nd? தட் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னது? 51A. ஃபண்டமெண்டல் டியூட்டி என்ன ஆர்டிகல்? 51A. இந்த 51Aவை ஆட் பண்றதுக்கு நம்ம எந்த அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணோம்? 42nd amendment. நெக்ஸ்ட் தேர்ட் டைம் நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா இங்க இருக்கு பாருங்க, 42nd amendment. ஓகே, இங்க ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஓகேவா, அது என்னன்னு நான் சொல்றேன். ஸோ 42nd amendment நம்ம நிறைய யூஸ் பண்ணதுனால இந்த 42nd amendment என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் a mini constitution. ஓகே, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 42nd which amendment is called a mini amendment கேட்பாங்க. 42nd amendment is called a mini amendment. ஓகே, mini constitution. ஓகே, third one பாருங்க. In 2004 the government of India decided to create new category of languages. எங்க கிளாசிக் லாங்குவேஜஸ் கிரியேட் பண்ணாங்க எப்ப? 2004. ஓகே, இது வரைக்கும் 6 languages is called the classic languages. first classic languages இன்சர்ட் ஆனது எதுனா தமிழ். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். which year? 2004. ரொம்ப இம்பார்ட்டன்ட். how many classical languages இருக்கு? 6 இருக்கு. ஓகேவா, அதுல ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் 2004ல கிரியேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் ஒடிசா. மீன்ஸ் ஒடியா. இப்போ வந்து ஒடியான்னு மாத்திருக்காங்க. 2004 இருக்கு. இது வரைக்கும் நீங்க எதுவும் இன்சர்ட் ஆகல. 2014ல நம்ம வந்து ஒடியா இன்சர்ட் ஆகும்போது யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம்ல கேட்டாங்க விச் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இஸ் இன்சர்டட் ரீசென்ட்லி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒடியா. ஓகே, ஸோ எப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன்சர்ட் பண்றவங்களோ கரண்ட் அஃபேர்ல பார்த்துட்டே இருங்க. ஓகேவா, ஸோ 2004ல 6 languages இது வரைக்கும் இருக்கு. Next, in 1969 the Tamil Nadu government appointed 3-member committee under the chairmanship of Dr. P.V. Rajamanna. P.V. Rajamanna எப்ப? 1969ல to examine the entire question of central and state relation. இந்த கமிட்டி ரொம்ப முக்கியம். which committee? P.V. Rajamanna 1969. இந்த கமிட்டி எதுக்குன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷனை என்டையர் கொஸ்டின் ஆன் எக்ஸாமைன் பண்றதுக்காக, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன் எக்ஸாமைன் பண்றதுக்காக கிரியேட் பண்ண கமிட்டினா P.V. ராஜமன்னா 1969. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணல, வேற தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், கன்சீட்ஸ். எத்தனை லிஸ்ட் இருக்கு மொத்தம்? யூனியன், ஸ்டேட், கன்கரண்ட் 3 லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ல இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல் பவர், அவங்க வந்து எது வேணா கிரியேட் பண்ணலாம். ஸ்டேட் லிஸ்ட்டுக்கும் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் பவர் இருக்கு, அவங்க வந்து என்ன சட்டங்கள் வேணாம் கொண்டு வரலாம். கன்கரண்ட் லிஸ்ட் வந்து யூனியனும் பண்ணலாம், ஸ்டேட்டும் அந்த லிஸ்ட்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அவங்க வந்து சட்டத்தை கொண்டுட்டு வரலாம். ஸோ அட் ப்ரெசன்ட் யூனியன்ல மொத்தம் 100ம், ஸ்டேட்ல 61 ஐட்டம்ஸும், கன்கரண்ட்ல 52 ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகேவா, இங்க இருங்க. 42nd Amendment Act of 1976 transferred 5 subjects to the concurrent list from state list. State listல இருந்த ஒரு 5 சப்ஜெக்ட
கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாத்திட்டாங்க. தட் இஸ் எதுனா எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருந்தது. இப்போ வந்து கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. அப்ப அதனால ஸ்டேட்டும் அதுல வந்து சட்டங்கள் சில இது மாற்றங்கள் கொண்டு வரலாம், யூனியனும் மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஓகே, மொத்தம் 5 சப்ஜெக்ட் இது. எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட் அண்ட் மெஷர், protection for wild animals and birds, and administration of justice, and constitution and organization of all courts except the Supreme Court and the High Court. Constitution and organization of all court except Supreme Court and High Court. இது எல்லாமே இப்ப கன்கரண்ட் லிஸ்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ எத்தனை லிஸ்ட் இருக்கு? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ல 100, ஸ்டேட் லிஸ்ட்ல 61, கன்கரண்ட்ல 52. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். 5 சப்ஜெக்டை ஸ்டேட்ல இருந்து யூனியன் கன்கரண்ட்ல மாத்திட்டாங்க. இப்போ 42nd அமெண்ட்மெண்ட் என்னென்ன? மோஸ்ட் யூனியன் லிஸ்ட்ல எல்லாமே 100ம் தெரிஞ்சுக்க வேணாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இது என்ன சேஞ்ச் பண்ணுச்சு? Change the subject matter of the Article 45 and made elementary education a fundamental right under Article 21A. Okay, change the subject matter of Article 45ல இருந்ததை வந்து என்ன பண்ணிட்டாங்க? made elementary education fundamental right under Article 21A fundamental right மாத்தினாங்க. The amended directive requires the state to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years. ஓகேவா? 86 அமெண்ட்மெண்ட் 2002. that is Article 21A. Next, right to property. Right to property is Article 31. Right to property Article 31 was deleted. Which amendment? 44th amendment ஆல right to property நம்ம delete பண்ணோம். அது இப்போ எப்படி இருக்கு? legal rights இருக்கு, fundamental rights கிடையாது. right to property is not a fundamental rights, it is a legal rights. இப்போ இந்த fundamental property எங்க இருக்குன்னா Article 300A in part 12. ஓகே, இதுக்கு முன்னாடி இது 31 இருந்தது, இப்போ 300Aல part 12ல இருக்கு. மேக்னா கர்த்தா, அதான் அதே சொல்லியிருந்தேன். மேக்னா கர்த்தா is the Charter of Rights is issued by King John of England in 1215 under the pressure from the Barons. This is the first written document relating to the fundamental rights of citizen. இதுதான் fundamental rights of citizenக்கு first written document. ஓகேவா? இந்தியாவோட மேக்னா கர்த்தா எது அப்படின்னு ஆல்ரெடி நான் டீச் பண்ண, ரிமெம்பர் பண்ணி பாருங்க. Liberty, equality, fraternity were the important slogan during the French Revolution. French Revolution important use பண்ண இந்த 3 slogans தான் they were given important in the preamble of our constitution. இந்த வேர்டு மூணுமே French Revolution கிரியேட் ஆன ஸ்லோகன்ஸ். இந்த மூணு தான் நம்ம preamble இன்சர்ட் பண்ணிருக்கோம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, fraternity. that is 1789ல French Revolution நடந்தது அப்ப. ஓகேவா? do you know unit 1 இந்தியன் பாலிட்டி முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ஃபர்தரா அதர் சப்ஜெக்ட்லயும் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.